இதுதான் பள்ளிவாசல். இப்போ நாங்கள் நபி ஸல்லல்லாஹு காலத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர சொல்லுங்க, இது பண்ணிட்டீங்கன்னா நடந்து செய்யணும், சிரமம் தானே. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்தில் இந்த இடத்துல நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், பெருநாள் தொழுவாங்க மைதானத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி அவர்களுடைய இது எங்களுடைய இந்த மலை தேடி தொழுகிறது, மழை இல்லை, நபி என்ன செய்வாங்க, மைதானத்துக்கு வருவாங்க, தொழுவாங்க. இப்போ நபியுடைய வீடு எங்கே இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அடக்கம் பண்ணியிருக்காங்க, அங்கதான் வீடு. நபியோட வீடு எங்க இருக்குன்னா அந்த குப்பாவுக்கு கீழே, அதுதான் நபியோட வீடு. அது பக்கத்தில் இருக்கிற அந்த பள்ளியோட தான் மஸ்ஜித் நபவி, அதுதான் மஸ்ஜித் நபவி. இப்போ எங்களுக்கு விளங்கணுமே, நம்ம தூரத்தில் பயான்கள் செய்வாங்க, விளங்காது. இப்போ நபி பெருநாள் தொழுகைக்கு இப்படி இங்கே தான் வருவாங்க. இந்த பள்ளிவாசல், இது பள்ளி அல்ல, இது ஒரு மைதானம். இந்த மைதானத்தில் நின்று மக்களை ஒன்று சேர்த்து, ஏன்னா பெண்களுக்கு அந்த நோயுடைய காலத்தில் மஸ்ஜிதுக்கு நுழைய முடியாது. அப்போ பெருநாள் என்பது சந்தோஷமான தினம். எல்லாரையும் மைதானத்துக்கு வந்து கேட்டுக்கோங்கம்மா. அப்போ மைதானத்தில் எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அவங்க ஜும்மா நடத்துவாங்க, பேருரைகள் செய்வாங்க. அவ்வாறே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பல தடவைகள் இந்த இடத்துல பெருநாள் தொழுகை நடத்திக்கிறாங்க. ஒவ்வொரு பெருநாள் தொழுகை இதிலே நடத்திருக்கிறாங்க. ஏன்னா எங்கே இருக்கக்கூடிய மஸ்ஜித் அலி, மஸ்ஜிது அபூபக்கர் சித்திக், மஸ்ஜிது உஸ்மான், மஸ்ஜிது உமர்னு இருக்குது. இந்த எல்லா இடத்துலையும் இதுதான் மைதானத்துடைய பகுதி, இதில் நடத்திருக்கிறாங்க. இதில் அதிகமாக நடத்திக்கிறாங்க. இதில் தன்னுடைய மௌத்துக்கு முன்னால் கடைசி பெருநாள் தொழுகை இதில் தான் தொழுதார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மலை தேடி தொழுது கொண்டிருக்கிறாங்க. மலை தேடி தொழுது துஆ கேட்குறாங்க, தலைக்கு மேல் அப்படியே மேகம் வந்து நிற்குது. அதுக்கப்புறம் அந்த மேகம் இப்படியே இடது பக்கமாக இப்படி போய் மஸ்ஜிது ஜபல் சல் என்ற இடம் இருக்குது. அந்த சல்ல அப்படி அந்த பகுதியில் மழை பெய்யுது. அதனால் மேகத்துக்கு சொல்கிறது அரபுல் கமாம். இந்த பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதுல் கமாமா பள்ளி, மேகப்பள்ளின்றதுக்கு சொல்கிறது. உடனடியாக நபி கேட்ட உடனே அப்படியே தலைக்கு மேலே மேகம் வந்து நின்று, இது அற்புதம். அதான் நபி துவா கேட்ட உடனே எல்லாம் கொடுத்தாங்க. அந்த நிகழ்வுலாம் இல்லை. இதை உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பின்னால் இந்த முக்கியமான இடங்களை எல்லாம் அவங்க பள்ளிவாசலாகவே அமைத்தாங்க. ஏன்னா எல்லா முஸ்லீம்களுக்கும் மஸ்ஜித் சொந்தம், நுழையலாம், முஸ்லீமுக்கு சொந்தமானது. அதனால் பள்ளிவாசல் அங்கே எல்லாமே வரலாற்று ரீதியான விஷயங்கள் முஸ்லீம்களுக்கு மிக சொந்தமான அந்த பள்ளிவாசலாக அமைக்கப்பட்டிருக்கு. இது அமைச்சவங்க எல்லாம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி ஹிஜ்ரி 98 காலங்கள் 95 காலங்களில் முதலாம் நூற்றாண்டுடைய கடைசி பகுதியில் இந்த பள்ளிவாசல்கள் வடிவமைக்கப்பட்டது. அது பிறகு கொஞ்சம் அபிவிருத்தி அதுகள் செய்யப்பட்டிருக்குது. இது வரலாற்று முக்கியமான இடம், விளங்குதா? இப்போ இது என்ன இடம் சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், என்னத்துக்காக பயன்படுத்தப்பட்டது? மழை வேண்டி தொழக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை வேண்டி வேற பெருநாள் தொழுகை. நபியுடைய வீடு அது பள்ளிவாசல். இங்கே மக்களை கொண்டு வந்து இந்த மைதானத்தில் வச்சு நடத்துவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜிதில் இடமும் போதாது, அதனால் அதுவும் ஒரு காரணம். இப்போயே பொறுத்த வகையில் இந்த மைதானத்துக்கு வர வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா மஸ்ஜித் நபவி பல மைதானங்களுக்கு சமமாக இருக்குது. அதுக்குள்ளே எல்லாம் பெண்களுக்கு வேண்ட குடப்பகுதியில் இருக்கலாம், ஆண்களுக்கு உள்ளுக்கு இருக்கலாம், இப்படி பல வசதிகள் செய்திருப்போம்னா இப்போ அவசியம் இல்லை. எந்த ஊர்களில் பள்ளிவாசல்கள் சின்னதாக இருக்குதோ, பெண்களை உள்ளுக்கு எடுத்துக்கொள்ள வசதி குறைவாக இருந்த ஏற்பாடில் இருந்து அவங்க மைதானங்களில் செய்யலாம். வசதியாக பள்ளிவாசல் இருந்தால் அவங்க பள்ளிவாசல்களில் பெருநாள் தொழுகை நடத்தலாம். வெளியில் தான் நடத்தணும் என்பது இல்லை, ஸல்லல்லாஹு இந்த சூழ்நிலையினால் நடத்தி காட்டினாங்க. அந்த இடம் தான் இது. வாங்க அப்படி போங்க. இதான் மஸ்ஜித் ஹமாமா. இது மஸ்ஜித் அபூபக்கர். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான், அவனுடைய இஸ்லாத்தை வெளிப்படுத்திக் கொள்ளணும். மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள் 2 தடவை முஸ்லீம்களை இங்கே ஹிஜ்ரத் பண்ணேன்னு அவர் உதவியாக இருந்தார்.
ஆனால் இஸ்லாத்தை அவர் வெளியில் ஏற்றுக்கொண்டதாக தெரியாது, உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டே இருந்தார். அல்லாஹ் தாலா அவர் மரணித்தவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராயிபான ஜனாஸா சொல்லுவாங்க. சஹாபாக்களை நிறுத்தி ராயிபான ஜனாஸா சொல்லுவாங்க. இதில் பகிரங்கமாக எழுதப்பட்டு வைக்குது. அந்த ஹபஷா நாட்டிலிருந்து அவருடைய ஜனாசாவை ஹதீஸுடைய ரிவாயத்தின் அடிப்படையில் அல்லாஹ் தாலா அவருக்கு இங்கிருந்து அந்த ஹபஷாவை பார்த்தா இந்த தொழுகை நடத்தினாங்க. அந்த அற்புதம் நடந்த இடம் தான் இது. இதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நபியுடைய மௌத்துக்கு பிறகு ரலியல்லாஹு பண்ணவங்க தன்னுடைய கர்ணா தொழக்கூடிய இடமாக ஆக்கியிருக்காங்க. அதனால் அவங்களுடைய பெயரை இதுக்காக வைக்கப்பட்டு இந்த இடம் குறிப்பிடப்பட்டு, அது மாதிரி தான் மஸ்ஜித் அலி, அதாரிக்கு முன்னுக்கு இருக்கிற பள்ளிவாசல் அலி அதிலேயும் அதே மாதிரித்தான். அதில் அலி ரலியல்லாஹு அவர்கள் நபி தொழுதார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அதில் ஸிலாஃபத்துடைய காலத்தில் தொழுகை நடத்தினாங்க. அதனால் அவர்களுடைய பெயர் வைத்து அந்த இடம் அமைக்கப்பட்டு அப்படி வாங்க. வரலாறு ரீதியாக எல்லாம் பார்த்து அழகான செஞ்சு வச்சுக்கிறாங்க.